Good morning, students. Today I am going to take classical mechanics class, day 2 class. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் பிரின்சிபல் வச்சு நம்ம பார்த்தோம். நாய்லர் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாமில்டன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஹாமில்டன் பிரின்சிபல் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I is equal to integration 1 to 2 L of Q1 Q I dot. சரியா, நம்ம அங்கே ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஒய் கமா ஒய் டாட் கமா டீன்னு எடுத்திருப்போம். இங்கே என்னென்னா QI கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எல் ஆஃப் QI கமா QI டாட் கமா டி இன்டு டிடி இன்டகிரேஷன் போட்டோம்னா டிடி வரம்பத்துக்கு. சரியா, யூஸிங் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஒய்ஐ இஸ் ஈக்குவல் டு QI வி கெட் எஃப் ஆஃப் ஒய்ஐ கமா ஒய்ஐ டாட் கமா எக்ஸு. அதை எப்படி நம்ம மாற்றுறோன்னா எல் ஆஃப் QI கமா QI டாட் கமா டீன்னு மாற்றுறோம். சரியா, இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஒரு இண்டிபெண்ட் டு டிசைட் இக்குவேஷன். தட் இஸ் ஹாமில்டன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா. சரியா, இதுக்கு நம்ம எப்படி ஆயிலர் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னா ஆயிலர் ஃபார்முலா நமக்கு தெரியும். டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ QI டாட். அங்கே ஒய்ன்னு வச்சுருந்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிளேஸில் QI டாட் இருக்குது. சரியா, அப்போ QI டாட் மைனஸ் டோ எல் பை டோ QI இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் தான் லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் சொல்கிறாங்க. சரியா, இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம். நம்ம அன்னைக்கு என்ன பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹாமில்டன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹாலோமிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஹோலோமிக் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். இதில் நான் ஹோலோமிக் சிஸ்டம் சொல்லும்போது ஹோலோமிக் சிஸ்டம்னா ஈக்குவல் டு 0, நான் ஹோலோமிக் தான் நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு வேல்யூ வரும். சரியா, அப்போ டிஸ்கஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் their ஹாலமிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டு நான் ஹாலமிக் சிஸ்டம்ஸ். அப்படி இல்லைனா derive their complete set of their Lagrange's equation of non-holomic system d by dt of dou L by dou Q k dot minus dou L by dou Q is equal to summation. அங்கே 0ன்னு போட்டு முடிச்சிருக்கோம். இங்கே சம்மேஷன் போட்டு L of lambda L x L k a L kன்னு வருது. சரியா, சப்போஸ் த equation of the constraints to put எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம் summation of k is equal to 1 to n ALK into DQK plus ALT is equal to 0 நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வருது. சரியா, ஹாமில்டன் பிரின்சிபிள்ஸ் டஸ் நாட் இன்வால்வ் த வேரியேஷன் ஃபார் த விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஹாமில்டன் பிரின்சிபலோட ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது சமேஷன் k is equal to 1 to n naught ALK into delta QK is equal to 0. சரியா, L is equal to 1 2 3 up to m வர பிரிக்கிறோம். அது m equations இருக்கிறதுனால connecting delta QK we have to reduce the number of the virtual displacement. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்க்கு பிளேஸில் 1 கொடுத்து இக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம். தட் மீன்ஸ் summation n k is equal to summation k equal to 1 to n AN1 ALK into delta QK equal to A11 delta Q1 plus A12 delta Q2 up to A1n delta Qn is equal to 0. L is equal to 2 summation A2k into delta Qk equal to A21 into delta Q1 plus A22 into delta Q2 plus A21 into delta Qn is equal to 0. L place is equal to 0. Next summation ANK into delta QK delta Q ANK is delta QK is equal to, that is summation AM1 delta Q1 plus AM2 delta Q2 up to dot is AMN delta Qn is equal to 0.
மல்டிப்ளைங் திஸ் ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க மல்டிப்ளைனா லாம்டா 1 லாம்டா 2 அப் டு லாம்டா n இஸ் ஈக்குவல் டு 0 மல்டிப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க. சமேஷன் ஆடிங் ஆல் திஸ் ஈக்குவேஷன் வி கெட் சமேஷன் L is equal to 1 to m lambda L summation k equal to 1 to n a L k into delta q k is equal to 0. சரியா? நெக்ஸ்ட்டு ஒயர் இதுக்கு பேர் வந்து லாம்டா 1 லாம்டா 2 அப் டு லாம்டா m ஆர் தயர் அன்டிட்டர்மைன்டு கோஆர்டினேட்ஸ் வந்திருக்கு. சரியா? அடுத்தது அதை யூஸ் பண்ணி இன்டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்டெக்ரேஷன் ஆஃப் சமேஷன் கே எல் கமா k delta lambda L a L k into delta q k is equal to 0. Suppose the Hamilton principle is true வரும்போது நம்மளோட ஃபார்முலா என்னது டெல்டா இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2 L of t dt is equal to 0. அந்த Lோட வேல்யூஸ் ஓகே சப்ஸ்டிட் செய்கிறக்க சம்மேஷன் ஆஃப் k டெல்டா dou L by dou qk minus d by dt of dou L by dou qj dot into delta qk is equal to 0. இது தேர்ட் equation. சரியா? நெக்ஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். தேர்டையும் ஃபோர்த்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை என்னதுன்னா டெல்டா qk வந்து ஆர் நாட் இண்டிபெண்டன்ட் பட் தேர் ஆர் கனெக்டட் பை த ரிலேஷன்ஸ். இப்போ சமேஷன் k equal to 1 to n a LK into delta QK is equal to 0. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா n மைனஸ் எம் ஈக்குவேஷன்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். சரியா? சமேஷன் k equal to 1 to n மைனஸ் எம். அதுக்கப்புறம் நம்ம பிரிக்கிறோம். அந்த n 1லேருந்து m இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1லேருந்து n மைனஸ் 1னும் பிரிக்கிறோம். n மைனஸ் 1லேருந்து நம்ம என்னை நம்ம பிரித்து எழுதுகிறோம். சரியா? பிரித்து எழுதி சூஸ் பண்ணியிருக்கோம் எல் லாம்டா எல் சச் தட் நம்மளுக்கு அது மட்டும்தான் தேவை. அதுக்கு எல்லாமே சமேஷன் போட்டு எழுதினா போதும். சரி, திஸ் இஸ் த இண்டிபெண்ட் இக்குவேஷன். இதுதான் இண்டிபெண்ட் இக்குவேஷன். இதை யூஸ் பண்ணிதான் நம்மளுக்கு என்னது அந்த பக்கம் கொண்டு போய் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுதான் நான் ஹோலாமிக் சிஸ்டம் ஆஃப் த இக்குவேஷன். இப்போ நான் ஹோலாமிக் சிஸ்டம் ஃபார்முலா என்னது d by dt of dou L by dou qk dot minus dou L by dou qk is equal to summation of L lambda L into ALK சொல்லிட்டு வருது. சரியா? லாம்டா வந்து ஒரு லெக்ராஞ்சஸ் மல்டிப்ளையர்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு இது ஒரு 2 மார்க் 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துக்க. The Lagrange's equation of the system does not contain a given coordinate qj, then the coordinate is called அது என்னதுன்னா சைக்ளிக்கா நான் சைக்ளிக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது இன்னாகிரபிள். இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். d by dt of dou L by dou qj dot minus dou L by dou qj is equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து does not contain qj மீன் பண்ணி இருக்காது. ஸோ dou L by dou qj is equal to 0ன்னு கொடுக்குறோம். அந்த ப்ளஸ் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ நம்ம அந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது d by dt of dou L by dou qj equal to 0. அதை இன்டகிரேட் பண்ணுறோம். அந்த இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எல்லுனா என்னது பிஜே தானே, dou L by dou qjன்னு கிடைக்கும். அதை பிஜேன்னு எடுத்துக்கிறாங்க. அதை இன்டகிரேட் பண்ணும்போது பிஜே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் வந்து சைக்ளிக் கோஆர்டினேட் இஸ் கான்ஸ்டன்ட்னாலே கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சம் இருக்குது. இந்த சம் வந்து நான் 2 சம் எடுப்பேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செமினார் எடுத்துக்கோங்க. அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெக்ராஞ்சஸ் அந்த ஆயிலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இப்போது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஏயும் பி ஒரு ஸ்பியர் எடுத்தாச்சா. டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் dx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர்னு வருது. சரியா? நெக்ஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜாயினிங் ஃபார் i இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ். அந்த டிஎஸோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் செய்யணும். டிஎஸோட சப்ஸ்டியூட்னா டிஎஸ்ஸாக இருக்குது. நம்மளுக்கு இன்டகிரேஷன் வந்தாலே டிஎக்ஸ் வேணும் இல்லையா? அப்போ டிஎக்ஸை காமனாக எடுத்துக்கணும். டிஎக்ஸை காமனாக எடுத்தால் ரூட் ஆஃப் 1 + dy by dx த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துட்டா இதை வந்து 1 + y dash த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? இதை எஃப்னு எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது? டிஃப்ரென்ஷியேஷனில் dou f by dou y செய்யணும்.
டோ எஃப் பை டோ ஒய் டாட் செய்யணும் சரியா. டோ எஃப் பை டோ ஒய்னா அங்கே இல்லை, ஸோ 0 ஆகுது. டோ எஃப் பை டோ ஒய் டாட் வந்து என்னது டாட், அப்போ தட் இஸ் 1/2 ஆஃப் 1 + y dot the whole square power minus 1/2 into 2 into yj dot சரியா. Lagrange's equations சொல்லும்போது qj is equal to d by dt of dou t by dou qj dot minus dou t by dou qj. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க சரியா. சப்ஸ்டியூட் பண்ணி d by dx of q dot by root of 1 + y dot the whole square equal to 0. ஒன்று என்ன பண்ணணும், நம்மளுக்கு எனக்கு y தான் தேவை, ஸோ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் பண்ணிக்கணும் இல்லையா. இன்டகிரேஷன் பண்ணும்போது y dot by root of 1 + y dot the whole square is equal to c. இப்போ y dot is equal to c into root of 1 + y dot square வரும் சரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒய் எல்லாம் தனியாக எடுக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஸ்காரிங் பண்ணிக்கணும். ஸ்காரிங் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒய்யை தனியாக கிடச்சிரும். y dot the whole square minus c square into y dot square equal to c square கிடைக்கும். y dot வரைய வந்துடும் சரியா. அடுத்த y dot தனியாக வந்தோம்னா c-யை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்போ y dot is equal to c divided by root of 1 minus c square கிடைக்குது சரியா. அதுக்கப்புறம் y dotனா என்ன அர்த்தம், dy by dtன்னு சொல்கிறாங்க. dy by dx dy by dx சரியா. அப்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ் அங்கே போயிடுமா, ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது y is equal to ax plus b. இது என்னது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த கர்வ் ஃபார் விச் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரிவல்யூஷன் இஸ் மினிமம். ஃபைண்ட் த மினிமம் சர்ஃபேஸ் ஆஃப் ரிவல்யூஷன், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை பேஸ் பண்ணி தான் இதில் வருது சரியா. அப்போ என்ன பாருங்கள், இதில் லாஸ்ட்டு கேஸ் நம்ம dx is equal to அதெல்லாம் எடுத்துடணும்னா dx equal to root of dx square plus dy square எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது 2πr நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ 2πr 2π into x into dx 2π into x of dxனால் என்னதுன்னா ரூட் போட்டு d square plus dy square. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், I is equal to integration of அந்த 2π அந்த இது போடணும்ல x into root of 1 plus dy plus dx the whole square into dx வருது. ஸோ இது y டாட்னு வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் f. அங்கே நம்ம என்ன பண்ணோம்னா ரூட் ஆஃப் இது மட்டும்தான் இருந்தது, இங்கே எக்ஸும் சேர்ந்து வருது. ஓகே, நம்ம லெக்ரான்ஜஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுகிறோம். qj is equal to d by dt of dou L by dou qj dot minus dou t by dou qj அந்த ஈக்குவல் டு 0. அந்த qj ஈக்குவல் டு 0 வருது. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நம்ம ஸ்கார் பண்ணி அதே மாடலில் நம்ம இங்கே கொண்டு வரோம் சரியா. இங்கே எக்ஸ் வச்சு வரோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு பேர் வந்து இக்குவேஷன் ஆஃப் த கான்ட்ரரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை வேறு எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு சம் பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன்.